தலைப்பு செய்திகள். பௌத்த விகாரைகளின் நிர்வாகத்தில் தலையிடுவதை அரசாங்கம் நிறுத்த வேண்டும். சத்தா ரதன தேரர். சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்பட்டவுடனே மாகாண சபை தேர்தல். கொரியல் சேவை ஊடாக யாழுக்கு வந்த போதைப்பொருள். இளைஞர் ஒருவர் கைது. 60 நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம். விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க பௌத்த விகாரைகள் மற்றும் புனித இடங்களின் நிர்வாகத்தில் தலையிடுவதையும் அவற்றின் சொத்துக்களை கையகப்படுத்த முற்படுவதையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என ராஜாங்கனை சத்தா ரத்ன தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விகாரைகளின் புனித தன்மையை பாதுகாப்பதுடன் அங்கு இடம்பெறும் துஷ்பிரயோகங்கள் குறித்தும் சமூக வலைதளங்களில் அவர் வெளியிட்டுள்ள காணொளி பதிவிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் மக்கள் ராஜபக்சர்கள், பிரேமதாசக்கள் மற்றும் விக்ரமசிங்க ஆகியோரை ஆட்சியிலிருந்து அகற்றியது நாட்டின் வளங்களை சூறையாடிய ஊழல்வாதிகளை வெளியேற்றி நாட்டை சீரமைப்பதற்காகவே தவிர தலதா மாளிகை, அனுராதபுரம், அட்டமஸ்தானம் மற்றும் நாட்டின் ஏனைய புனித விகாரைகளை அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வருவதற்காக அல்ல. இன்று சமூக வலைதளங்களின் சுவாரஸ்யத்திற்காக பரப்பப்படும் தவறான கருத்துக்களை நம்பி அரசாங்கம் இத்தகைய அபாயகரமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. குறிப்பாக கலகிடிவத்த சுதத் மற்றும் கக்கிராவ சுதர்ஷன போன்றவர்கள் முன்வைக்கும் இத்தகைய முட்டாள்தனமான கருத்துக்கள் அரசாங்கத்திற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். விகாரைகளின் நிர்வாகம் குறித்து பேசும் அதேவேளை அங்கு இடம்பெறும் தவறுகளையும் நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். விகாரைக்குள் சிறுவர்களை துறவரம் பூண செய்து அவர்களை துஷ்பிரயோகம் செய்யும் சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. அதேபோல் விகாரைகளுக்கு வரும் சிறுவன் சிறுமிகள், தாய்மார்கள், பக்தர்களை தவறான நோக்கில் அணுகுவதும், விகாரை வளாகங்களுக்குள் சாரதிகள் மற்றும் இளையோரை வைத்துக்கொண்டு முறையற்ற செயல்களில் ஈடுபடுவதும் கண்டிக்கத்தக்கவை. ஒரு பிக்குவானவர் விகாரைக்கு தர்மம் கேட்க வரும் தாயையும் மகளையும் மரியாதையுடன் நடத்த வேண்டுமே தவிர அவர்களை குறித்த அறைக்குள் அழைத்து முறையற்ற வகையில் நடந்து கொள்வது அப்பட்டமான துஷ்பிரயோகம். இத்தகைய விகாரைகளில் வாழும் பிக்குகள் தமது தனிப்பட்ட இன்பத்திற்காகவே மதத்தை பயன்படுத்துகின்றனர். இத்தகைய சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் நபர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அரசு உறுதியாக உள்ளது. தேர்தலை பிற்போட வேண்டிய எவ்வித நோக்கமும் அரசுக்கு கிடையாது. தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கல்களுக்கு தீர்வு கண்டவுடன் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்று பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் எதிர்க்கட்சிகளினால் எழுப்பப்பட்டு வரும் சர்ச்சைகள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு ஊடகங்கள் வாயிலாக பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று தற்போது கூக்குரலிடும் தரப்பினர் தான் கடந்த 2017ஆம் ஆண்டு புதிய தேர்தல் சட்டத்தை கொண்டு வந்து மாகாண சபை தேர்தல் முறைமையை முழுமையாக நெருக்கடிக்குள்ளாக்கியுள்ளனர் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்று தாங்கள் செய்த தவறை மறைத்து நாங்கள் தான் இந்த நெருக்கடியை உருவாக்கியது போன்று எதிர்க்கட்சியினர் அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றனர். மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் முறையில் நடத்த வேண்டுமா அல்லது புதிய தேர்தல் முறையின் கீழ் நடத்த வேண்டுமா என்ற சட்ட சிக்கலுக்கு நாடாளுமன்றத்தின் ஊடாகவே தீர்வு காணப்பட வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் மிக தெளிவான வியாக்கியானத்தை அளித்துள்ளது. தேர்தல் முறைமையில் காணப்படும் இந்த சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்காகவே தற்போது நாடாளுமன்ற விசேட செயற்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. வெகு விரைவில் இந்த பிரச்சினைக்கான தீர்வு அறிக்கையை இக்குழு சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்பட்ட உடனேயே மாகாண சபை தேர்தலை நடத்துவோம். அதேவேளை ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தல் முறைமைகளை விரிவாக ஆராய்ந்து நாட்டிற்கு பொருத்தமான ஒன்றை தேர்தல் முறைமையை அறிமுகப்படுத்துவதற்கும் விசேட நாடாளுமன்ற குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. 1 வருட காலத்திற்குள் இக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. தேர்தல் முறைமைகளில் சட்ட குறைபாடுகள் காணப்படுகின்றன என்பதை நன்கு அறிந்ததே.
வெறும் அரசியல் வெற்றிக்காக தேர்தலை அவசரமாக நடத்த முடியாது. முறையான கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் இன்றி தேர்தலை நடத்தினால் அது நாட்டின் ஒட்டுமொத்த நிர்வாக கட்டமைப்பையும் கடுமையாக பாதிக்கும். கடந்த கால ஆட்சியாளர்கள் இந்த தவறை தான் செய்தார்கள். ஆனால் தற்போதைய அரசு ஒருபோதும் அந்த தவறை செய்ய போவதில்லை என தெரிவித்துள்ளார். கொரியர் சேவையூடாக கொழும்பிலிருந்து போதை மாத்திரைகளை யாழ்ப்பாணத்திற்கு வருவித்து விற்பனை செய்து வந்த குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குருநகர் பகுதியில் உள்ள தபால் நிலையம் ஒன்றிற்கு சந்தேகத்துக்கிடமான முறையில் வந்த பொதி தொடர்பில் யாழ் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது. அதனை அடுத்து அந்த பொதியை போலீசார் பெற்று சோதனையிட்ட போது அதனுள் 1800 போதை மாத்திரைகள் இருந்துள்ளன. அதனை அடுத்து குறித்த பொதி சேர்ப்பிக்கப்பட வேண்டிய விலாசத்துக்குரிய பெயருடைய இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞனிடம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் குறித்த பொதியை கொழும்பிலிருந்து அனுப்பி வைத்த நபர் தொடர்பிலும் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். லெபனானுடனான போர் நிறுத்தத்தை மீறி அந்நாட்டின் தெற்கு நகரங்களில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 16 பேர் கொல்லப்பட்டனர். 58 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இதன் மூலம் கடந்த சில நாட்களில் மட்டும் இஸ்ரேலிய தாக்குதலினால் லெபனானின் பலியானவர்கள் எண்ணிக்கை 50ஐ கடந்துள்ளது. மாகாணங்களை இணைக்கும் முக்கிய பாதையான அஸ்லோன் நெடுஞ்சாலையில் நேற்று அதிகாலை நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் நபதியா பகுதியில் நடந்த மற்றொரு தாக்குதலில் லெபனான் ராணுவத்தை சேர்ந்த வீரர் ஒருவரும் பலியாகியுள்ளார். தெற்கு லெபனான் மட்டுமன்றி நாட்டின் தலைநகரான பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடம் ஒன்றின் மீதும் இஸ்ரேல் போர் விமானங்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பின் பலம் வாய்ந்த தளமாக கருதப்படும் இப்பகுதியில் சுமார் 3 வாரங்களுக்கு பின்னர் இஸ்ரேல் மீண்டும் குண்டுகளால் தாக்கியுள்ளது. தாக்குதலுக்கு முன்னதாக தெற்கு லெபனானின் புறநகர் பகுதியில் உள்ள மக்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் கடுமையான உத்தரவை பிறப்பித்திருந்தது. இதன் மூலம் லெபனானின் ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் சுமார் 14% பகுதியை இஸ்ரேல் கட்டாய இடம்பெயர்வு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ளது. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களது வீடுகளை துறந்து இடம்பெயர்வது கடுமையான மனிதாபிமான நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் திகதியன்று ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதலை நடத்தியது. பதிலுக்கு ஈரான், இஸ்ரேல் மற்றும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியது. அமெரிக்கா ஈரான் இடையே கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் திகதி தற்காலிக போர் நிறுத்தம் எட்டப்பட்டது. அது 60 நாட்கள் நீடிக்கப்பட்டது. இதற்கிடையே நிரந்தர போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் பாகிஸ்தானில் நடைபெற்றன. அதன்பின் கத்தார் தலைநகர் தோஹாவில் அண்மையில் நடைபெற்றது. அணு ஆயுதத்தை தயாரிக்க தேவையான செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க வேண்டும். சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த எரிசக்தி ஏற்றுமதி கடல்வழி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி கட்டுப்பாட்டை கைவிட வேண்டும் என்ற அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஈரான் ஏற்க மறுப்பதால் நிரந்தர போர் நிறுத்தத்தில் இழுபறி நீடித்து வருகின்றது. இந்த சூழலில் நிலைமையை சுமூகமாக்கும் வகையில் ஈரான், அமெரிக்கா இடையே மேலும் 60 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் எட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் சம்மதத்துடன் வரைவு ஒப்பந்தம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டால் தற்காலிக போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் என்றும் கூறப்படுகின்றது. முன்னதாக ஹார்முஸ் ஜலசந்தி அருகே உள்ள முக்கிய ஈரானிய நகரான பந்தர் அபபாஸ் மீது அமெரிக்க இராணுவம் தாக்குதல் நடத்தியது. பதிலுக்கு வளைகுடாவில் உள்ள அமெரிக்க படைத்தளம் மீது ஈரான் தாக்கியது. இதனால் நிலைமை மீண்டும் மோசமான நிலையில் நேற்று பதற்றத்தை தணிக்கும் வகையில் இரு நாட்டு பிரதிநிதிகள் இந்த புதிய உடன்படிக்கைக்கு சம்மதித்துள்ளனர். இறுதி முடிவு ட்ரம்ப் கையில் இருக்கின்றது. இந்த 60 நாட்கள் அவகாசத்தை பயன்படுத்தி நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தை தொடரும். 2026 பிபா உலகக்கோப்பை தொடருக்காக லட்சக்கணக்கான ரசிகர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வட அமெரிக்காவிற்கு வரவிருப்பதால் எபோலா வைரஸ் பரவுவதை தடுக்கும் நோக்கில் அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய நாடுகள் ஒருங்கிணைக்கப்பட்ட பொது சுகாதார பயண நடவடிக்கைகளை அறிவித்தன. மத்திய ஆப்பிரிக்காவில் ஏற்பட்டுள்ள நோய் பரவல் உலகளவில் தொடர்ந்தும் கவலையை ஏற்படுத்தி வருகின்றது. 3 நாடுகளும் ஒரு கூட்டு அறிக்கையில் எபோலா வைரஸால் அதிக ஆபத்தில் உள்ள ஆப்பிரிக்க பகுதிகளில் இருந்து வரும் நபர்களுக்காக அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய நாடுகள் ஒருங்கிணைந்த பொது சுகாதார பயண நடவடிக்கைகளை அறிவித்துள்ளன என்று தெரிவித்துள்ளன. வரலாற்றில் இன்று
1869 பிரித்தானியாவில் பகிரங்க மரண தண்டனை தடை செய்யப்பட்டது. 1999 டிஸ்கவரி விண்ணோட்டம் பன்னாட்டு விண்வெளி நிலையத்தினூடான தனது முதலாவது இணைப்பை வெற்றிகரமாக முடித்தது. 2005 ஐரோப்பிய ஒன்றியம் விடுதலை புலிகளை தீவிரவாத அமைப்பாக அறிவித்து தடை செய்தது. 2012 இத்தாலியின் வடக்கே 5.8 அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 24 பேர் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.